அம்மா செல்வி, வாங்கக்கா வாங்கக்கா. என்ன பண்ற? என்னமாச்சு பையனுக்கு? அதுவாக்கா, ஒரு வாரமா என் பையனுக்கு உடம்பு சரியில்லைக்கா. இந்த நேரம்னு பார்த்து காசும் என்கிட்ட இல்லை. ஆஃபீஸ்க்கும் லீவ் போட்டுட்டேன். கையில் எதுவுமே இல்லையா? உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்தால் தாங்கக்கா. அடுத்த வாரம் சம்பளம் போட்டதுக்கப்புறம் கொடுத்துட்றேன் அப்படியே கையோட. இப்போதாம்மா கரண்ட் பில் கட்டிட்டு வரேன். நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துருப்போம்மா. எனக்கு தெரியாது, உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு இப்படி வந்தேம்மா. இரும்மா வரேன், ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஐயோ, என்கிட்ட எதுவுமே இல்லையே. இருமா காசு போனால் அது வந்து போகும். வீடு வரமா இருந்தால் வச்சுக்கோ பரவாயில்ல. எடுத்தலாம் சேலரி எடுத்துன்னு எனக்கு எடுத்து கொடுத்தா போதும். அம்மா பணம் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். உயிர் போனால் வரமா அந்த ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோ. அக்கா ரொம்ப நன்றிக்கா. கூட பிறந்தவங்க கூட எனக்கு இவ்வளோ பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் ஏதோ ஆஃபீஸில் நீங்களும் நட்பு, அந்த நட்பில் என்னை இப்படி நம்பி இப்படி ஒரு செயினை கொடுத்து என் பிள்ளையை காப்பாற்ற சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. ஆண்டி 6 மாதம் தான் என் கூட ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க. வேறு ஒரு பவுன் செயின் இந்த யார் கொடுப்பா இந்த காலத்தில்? நம்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம இவங்களுக்கு எப்போவுமே மறக்கவே